ஹலோ எவ்ரிவான். நம்மள நிறைய பேர் வந்து இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணியிருப்போம். இன்னும் சில பேர் வந்து இன்டர்வியூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறோன்னா அங்கே அவங்க கேட்குற ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன? இன்ட்ரடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப். நம்மளை பற்றி சொல்லுவாங்க. ஸோ நம்மளை பற்றி சொல்கிறதுக்காக ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. எப்படி நம்மளை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் கொடுத்துருக்க வண்டர்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. எந்த மாதிரியெல்லாம் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு திங் வந்து க்ரீட்டிங்ஸ்னால் என்னென்னா, நம்ம இப்போ இன்டர்வியூ போகிறோம் இல்லையா, போகும்போது அங்கே சார் இல்லை மேடம் யாராவது இருப்பாங்க. அவங்கள போனோடனே விஷ் பண்ணணும். அதுதான் க்ரீட்டிங்ஸ். செகண்ட் ஒன் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் நம்மளை பற்றி அங்கே சொல்கிறது. நேம், பிளேஸ், எங்கே ஸ்கூல் பண்ணோம், எங்கே காலேஜ் படித்தோம், அண்ட் தென் உங்கள் ஃபேமிலியை பற்றியும் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து சொல்லிக்கலாம். தேர்ட் ஒன் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த். அப்படின்னா பாசிட்டிவ் திங்ஸ். உங்களுக்குன்னு ஒரு சில பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கும் இல்லையா, உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சொல்கிறது தான் ஸ்ட்ரென்த். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹாபீஸ்னால் நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து என்ன பண்ணுவீங்க, எதெல்லாம் உங்களோட பொழுதுபோக்கு, அதுதான் வந்து ஹாபீஸ். அடுத்து லாஸ்ட் வந்து என்னன்னா கன்க்ளூஷன். அங்கே வந்து தேங்க்யூ சொல்கிற மாதிரி அதை நம்ம சொல்லணும் அவங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு விஷயமும் இப்போ அந்த ஃபார்மேட் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்மேட்டை வந்து ஒன்றுன்னா எப்படி நம்ம சொல்லலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபார்மேட் சொன்னேன் இல்லையா, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ க்ரீட்டிங்ஸ்னு இருக்குன்னா, நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறோம்ல, அங்கே வந்து சார் இல்லைன்னா மேடம் இருப்பாங்க. ஸோ அவங்கள போனோடனே நம்ம விஷ் பண்ணுறது தான் க்ரீட்டிங்ஸ். குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேம். இப்போ வந்து அது மார்னிங் டைம் தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஹாப்பி மார்னிங் சார், ஹாப்பி மார்னிங் மேம் அப்படியும் சொல்லலாம். இப்போது அவங்க உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்காக அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அது எப்படி சொல்கிறதுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் இப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிடணும். அடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸில் நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்னா, நேம், பிளேஸு, ஸ்கூல் எங்கே படித்தோம், காலேஜ் எங்கே படித்தோம், அப்புறம் நம்ம ஃபேமிலியை பற்றி. ஸோ நேம்னு வரும்போது மை நேம் இஸ் மிருதுலா, ஐ எம் மிருதுலா, இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் நேம் சொல்லும்போது ஃபுல் நேம் தான் சொல்லணும். அடுத்து பிளேஸ்ன்னு வரும்போது நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க, ஐ எம் ஃப்ரம் ஊட்டி, இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். அடுத்தது ஸ்கூல் நீங்கள் எங்கே படிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலான்னா, I have completed my schooling at MRP in OT, இந்த மாதிரி சொல்லணும். காலேஜ் பற்றி சொல்லும்போது I have recently completed my graduation in BA from MRP College OT, இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லும்போது I have a family of 4 அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா I am belongs to nuclear family. அப்படி இல்லைன்னா I belongs to joint family. இப்படி வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ்ன்னு வரும்போது நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லணும். நேம், உங்கள் ஊர், நீங்கள் எங்கே ஸ்கூல் படிச்சிங்க, எங்கே காலேஜ் படிச்சிங்க, அடுத்து உங்கள் ஃபேமிலியை பற்றி. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரென்த்னா என்னன்னா, உங்களோட பாசிட்டிவ் திங்ஸ். உங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, பாசிட்டிவாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்குன்னு இருக்கும். அதை தான் நம்ம வந்து
ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன சொல்லலான்னா, நீங்கள் உங்களோட பாசிட்டிவ் திங்ஸ், நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு உங்களோட பாசிட்டிவிட்டியோ அதை வந்து உங்கள் ஸ்ட்ரென்த்தில் வந்து சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்லலான்னா, ஐ ஆம் அ குட் லிசனர், ஸோ ஐ ஆம் அ குட் லேர்னர், எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரம் லேர்ன் பண்ணுவேன். ஐ ஆம் அ ப்ராப்ளம் சால்வர், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நான் அதை ஈஸியாக சால்வ் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த். ஸோ இது கூட இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஐ ஆம் அ செல்ஃப் மோட்டிவேட்டட், ஐ ஆம் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், இந்த மாதிரி. ஸோ இதை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, மை ஸ்ட்ரென்த்ஸ் ஆர் குட் லிசனர், குட் லேர்னர், செல்ஃப் மோட்டிவேட்டர், ப்ராப்ளம் சால்வர் அண்ட் அ டிசிப்ளின் பர்சன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். அடுத்தது ஹாபீஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஹாபீஸ்னால் என்னன்னா, நம்ம ஃப்ரீ டைமில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோமோ அதுதான் ஹாபீஸ். அதை எப்படி சொல்லலாம்னா, மை ஹாபீஸ் ஆர் லிசனிங் மியூசிக், ரைட்டிங் நாவல்ஸ், பெயிண்டிங் அண்ட் டான்ஸிங். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஹாபீஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஹாபீஸ்க்கு அடுத்து கன்க்ளூஷன். அங்கே வந்து நம்ம என்ன சொல்வோம்னா, இட்ஸ் ஆல் அபவுட் மீ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து உங்களோட இன்ட்ரொடக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இவ்வளோதான் நான் சொன்னது. இப்போது இன்ட்ரடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப் வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ அதில் நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ நான் தரேன். ஃபஸ்ட்டு டிப் வந்து என்னென்னா, உங்களோட ட்ரெஸ் கோட். நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து எது உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தான் நீங்கள் வியர் பண்ணணும். அண்ட் தென் அதோட கலர்ஸ் வந்து ரொம்ப லைட் கலர்ஸாக வியர் பண்ணுங்கள். டார்க் கலர்ஸ் ரொம்ப அடிக்கிற மாதிரியெல்லாம் கலர்ஸ் வியர் பண்ணாதீங்க. தென் செகண்ட் டிப் என்னன்னா, நீங்கள் உங்கள் இன்டர்வியூவர்கிட்ட பேசும்போது ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கணும். நான் இப்போ உங்களை பார்த்து இப்போ பேசுகிறேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பேசணும். இப்போ நான் வந்து அங்கே இங்கேலாம் இப்படியெல்லாம் பார்த்து பேசினேன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஐஸை பார்த்து தான் நீங்கள் பேசணும். அதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ இன்டர்வியூ வந்து உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அது என்ன பண்ணணும், முன்னாடியே வந்து நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினாதான் உங்களுக்கு அங்கே இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு அந்த நர்வஸ்னஸ் இருக்காது. என்னன்னா, நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து மோர் தேன் 1 minute எடுத்துக்கக்கூடாது. அந்த 1 minuteலேயே நீங்கள் உங்களோட இன்ட்ரொடக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்த டிப் என்னன்னா, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இடையில ஸ்டாமர் ஆகக்கூடாது. ஸ்டாமர்னால் திக்கி திக்கி பேசக்கூடாது. அங்கே வந்து விட்டு விட்டு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க இன்டர்வியூவர் என்ன நினைப்பாங்கன்னா, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, நீங்கள் நர்வஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எது பேசுகிறதா இருந்தாலும் போல்டாக பேசுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.